பொதுவா 2 வீட்டோட வால் ஒட்டி கட்டினாலே நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதில ஒண்ணு முக்கியமானது இந்த வாட்டர் லீக்கேஜ். ஸோ கிராக் டெவலப் ஆகும். 2 வால் ஜாயிண்ட்ல கிராக் டெவலப் ஆயிட்டு, அது வழியா லீக்கேஜ் வரும். இப்ப நீங்க பார்க்குற இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கிராக் வால் ஜாயிண்ட் மட்டும் இல்ல. பிளம்பிங் லைன் இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் வந்து பிளம்பிங் லைன் போர் பேக்கிங் பண்ணாதனாலயும், வால் பிரிக் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சரியா பிளாஸ்டரிங் பண்ணாதனாலயும், அது வழியா நெறைய ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு லீக்கேஜ் நெறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஒர்க்க தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்ல லீக்கேஜ் வரதுக்கான காரணம் எங்கெங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அத தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பிளம்பிங் லைன், பைப் லைன்ஸ் அண்ட் பிளாஸ்டரிங் சரியா பண்ணாதனாலயும், வீட்டோட வால் ஜாயிண்ட்ல வர கிராக், பிரிக் ஒர்க் இந்த மாரி எல்லா இடத்துலயும் டேமேஜ் ஆயிட்டு ரொம்பவே லீக்கேஜ் இருக்கு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஒர்க் தான் நம்ம பண்றோம். இந்த மாரி நீங்க பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒட்டி பண்றீங்கன்னா, ப்ரீ பிளான்டா ஸோ அந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃப் பண்றதோ, இல்ல வந்து சிமெண்ட் ரேஷியோ ப்ராப்பரா யூஸ் பண்ணி, ஃபியூச்சர்ல கிராக் டெவலப் ஆகாமலயும், அப்பப்போ அந்த ஏரியாவ மானிட்டர் பண்ணி, அதுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆனாலும், உடனே அத சரி பண்ணி, ப்ராப்பரா கெமிக்கல் யூஸ் பண்ணி, வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி இஷ்யூஸ் வராது. ஸோ ஃபியூச்சர்ல பில்டிங்கோடைய லைஃப நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். உள்ள வந்து பெயிண்ட் உறிஞ்சு செலவு அடிக்கடிக்கு வைக்கிறத நம்ம தவிர்க்க முடியும். தேங்க் யூ வியூவர்ஸ்.